பேரு தி மேக்டலனி சிஸ்டர்ஸ். இந்த படம் நடக்கிற காலகட்டம்னு பார்த்தா 1964 வருஷம். ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஃபேமிலி காமிக்கிறாங்க. ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அங்க மார்கரெட் அப்படிங்கிற ஒரு பொண்ணு அமைதியா இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. அப்ப அவகிட்ட ஒருத்த வந்து சீக்கிரட்டா அவங்க கூட நான் பேசணும், ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண இந்த விஷயத்த போய் அம்மா கிட்ட சொல்ல, அவங்களும் இந்த தப்பு பண்ண அந்த பையனோட அப்பா கிட்ட சொல்ல, அந்த அப்பங்காரனும் இந்த பையனை அங்கிருந்து அடிச்சு இழுத்துட்டு போயிடறான். இப்பதான் இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே இந்த பொண்ணு ஏதோ ஒரு ஹோமுக்கு அவங்க கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. தப்பு பண்ணது அவன், இவங்க அப்பா எதுக்காக இவ்வளவு அனுப்புறான்னு சொல்லி தெரியல. அப்படியே கட் பண்ணா ஒரு ஆர்பனேஜ் காமிக்கிறாங்க. இங்கதான் இந்த படத்தோட ஹீரோயினையும் காட்டுறாங்க. அவ அந்த ஹாஸ்டலுக்கு வெளியே நிறைய வயசு பசங்க நின்றுட்டு இருக்காங்க. இங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் கிண்டல் பண்ணி ரசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வயசு கோளர்ல அவங்கள பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க. இதை அந்த ஹாஸ்டல் இருக்கிற சில பேர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்லி இவளையும் பேக் பண்ணி ஒரு ஹோமுக்கு அனுப்புறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ரோஸ் அப்படிங்கிற இன்னொரு பொண்ணையும் காமிக்கிறாங்க. அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, ஆனா அதுக்குள்ள ஒரு குழந்தைய பார்த்துட்டா. இவங்களை யாரோ ஒருத்தன் லவ் பண்றேன்னு சொல்லி நல்லா ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆயிட்ட மாதிரி தெரியுது. இந்த குழந்தைய கண்டிப்பா நம்ம வீட்டுல வளரக்கூடாது, இது நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய கேவலம் ஆயிடுன்னு சொல்லி அந்த குழந்தைய கொண்டு போய் இவளோட அம்மாவும் அப்பாவும் ஒரு அனாத ஆசிரமத்துல விட்டுறாங்க. இவளையும் அந்த ஹோமுக்கு கூட்டு போயிடுறாங்க. இப்படித்தான் இந்த மூணு பொண்ணுங்களும் இங்க வந்திருக்காங்க. இங்க ஒரு சிஸ்டரை காமிக்கிறாங்க. அவங்க தான் இந்த ஹோமுக்கு இன்சார்ஜா இருக்காங்க. ஹீரோயினுக்கும் அவ கூட இருக்க அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நான் சொல்றத நீங்க மீறிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா பல வருஷத்துக்கு இங்க இருந்து நான் உங்களை வெளியே அனுப்பவே மாட்டேன். உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க இன்னும் திருந்தல, அப்படியே தான் இருக்கீங்கன்னு சொல்லி வெளியவே போக முடியாத மாதிரி பண்ணிடுவாங்கிற மாதிரி எச்சரிக்கிறாங்க. அவங்க எந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் போடணும். அது இல்லாம அவங்க சொல்ற அத்தனை வேலையிலும் இவங்க தட்டாம செய்யணும். அப்படி சொல் பேச்சு கேட்கலன்னு சொன்னா இங்கிருந்து வெளியே போக முடியாதுங்கிறத இவங்க புரிஞ்சுட்டு அமைதியா அவங்களுக்கு கொடுத்த அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேர் மட்டும் இல்லாம அந்த ஹோம்ல இன்னும் நிறைய பொண்ணுகள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் இவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது. என்னன்னு பார்த்தா அங்க இருக்க அந்த சிஸ்டர்ஸோட துணிகள் எல்லாம் துவைக்கணும். அதுவும் ஒரு சின்ன அழுக்கு கூட இருக்கக்கூடாது. ஹீரோயினுக்கு சரியா அந்த துணியை துவைக்க கூட தெரியல. அப்போ அங்க இன்னொரு லேடி இருக்காங்க. அவங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே அங்க இன்சார்ஜா ஊத்தி இருப்பா. அவ வந்து இவங்க கிட்ட கோவப்படுறா. வேலை நேரத்துல பேசக்கூடாது, அனாவசியமா ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறா. இங்க இருக்க பொண்ணுங்களுக்கு சாப்பாடு கூட ரொம்ப மகா மட்டமான சோறு தான் போடுறானுங்க. அதே சமயம் அங்க இருக்க சிஸ்டர்ஸ்க்குலாம் இவங்களுக்கு மோசமான சாப்பாடு கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயின் ரொம்பவே சங்கடப்படுறா. அந்த மார்கரெட் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அவளுக்கு நைட் ஒரு யோசனை வருது. இதுக்கு மேலேயும் கண்டிப்பா நம்மளால இங்க ஸ்டே பண்ணி இருக்க முடியாது, எஸ்கேப் ஆயின்னு சொல்லி அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணி வெளியே போக அங்க ஒரு பொண்ணு ஏற்கனவே தப்பிக்க ட்ரை பண்ணிருப்பா மாதிரி தெரியுது. அவளை அடிச்சு இழுத்துட்டு வராங்க. அதுவும் அந்த அப்பங்காரனே வந்து அவன் கையில ஒரு பெல்ட் வச்சிருக்கான். அதை வச்சு அடிக்கிறான். நீ தப்பு பண்ணதுக்காக தான் இங்க வந்து இருக்க, மறுபடியும் இங்க எஸ்கேப் ஆக பாக்குறியான்னு சொல்லி இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இப்போ இங்க தப்பிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு ட்ரை பண்ணல, அவளுக்கு அள்ளு விட்டுருது. நாம மட்டும் வெளியே போயிருந்தா இந்நேரத்துக்கு என்ன ஆகிருக்கும். இனி உசிரே போனாலும் பரவாயில்ல, இங்கிருந்து தப்பிக்க மட்டும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்துறா. அடுத்த நாள் இவங்க அந்த துணியெல்லாம் துவச்சு காய போட்டுக்கிட்டு இருக்கும்போது கேட்டுக்கிட்டே ஏதோ ஒரு பொண்ணு ஒரு குட்டி பையனை நிக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இந்த ஹோம்ல இன்னசென்ட்டா ஒரு லேடி இருந்திருப்பாங்க. அவங்களோட பையனும் அவளோட தங்கச்சியும் தான் அங்க நின்னுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க கழுத்துல ஒரு டாலர் செயின் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு அந்த கடவுளுக்கு இவங்க நன்றி சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ரோஸ் அப்படிங்கிற இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அது இவங்களோட தங்கச்சியும் கூட இருக்கிறது அவங்க பையனும் அப்படிங்கிற அந்த உண்மையை சொல்றாங்க. அது இல்லாம இவங்களுக்கு இப்ப ஏதோ ஒரு மனநல பிரச்சனை இருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கறதையும் அவங்க சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அங்க இருக்க சிஸ்டர் பாத்துறாங்க. வேலை நேரத்துல இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப ஹீரோயின் இவங்களை ஏத்து பேசுறா. ஓ, நான் சொல்றது கூட கேட்காம என்னையும் நீங்க ஏத்து பேசுறீங்களான்னு சொல்லி அங்க இருக்க மதர் சுப்பீரியர் கிட்ட கூட்டு போக அங்க பார்த்தா ஒரு பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு விட்டு இருக்கானுங்க. இங்க ஒரு பொண்ணு தப்பிக்க ட்ரை பண்ணிருப்பால, அவதான் அது. இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. இங்க நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அந்த ரோஸ் கிட்ட என்ன பேசிட்டு இருக்கானா, நீ உனக்கு ஒருத்தனை பிடிச்சிருந்தது, அவ கூட லவ் பண்ண ஒரு குழந்தை பெத்துக்கிட்டேன், இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு, இதுக்காக உன்னை கொண்டு வந்து உங்க அம்மா அப்பா இங்க விட்டுருக்காங்களேன்னு சொல்லி அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க இருக்க சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக ஒரு குரூப் இருக்கும். அதுல 2 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க. அதுல ஒரு வயசு பையனும் இருப்பான். அவன் ஹீரோயினை அடிக்கடி பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க. இவங்களுக்கு ஒரு யோசனை வருது, இவனா ஏன் நம்ம ட்ரம்ப் கார்டை வச்சு இங்க இருந்து வெளியே போக கூடாதுன்னு சொல்லி அவங்க கூட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ இங்க சீக்கிரட்டா ஒரு இடத்துல அந்த சாவி இருக்கு. அந்த சாவியை வச்சு இந்த கதவை மட்டும் நீ திறந்து விட்டேன்னு சொன்னா நான் வெளியே வந்துருவேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அவனை கரெக்ட் பண்ண பாக்குறா. அவனுக்கு நம்பிக்கை இல்ல. நீ சொல்றது எப்படி நான் நம்புறதுங்கிற மாதிரி கேட்க இங்க நடக்கிற அந்த கொடுமைகள்லாம் அவன் சொல்லியிருப்பான். அவனுக்கு ஒருவேளை அவன் பொய் சொல்றானுங்கிற என்ன இருக்கும். அந்த ஸ்கர்ட்டை தூக்கி காமிக்கும் போது அவளோட காலில் அந்த பெரம்புல அடிச்ச அடியெல்லாம் இருக்கும். நீ சொல்றது உண்மைதான் சொல்லி இவன் புரிஞ்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டே இவனும் சைக்கிள் எடுத்துட்டு அந்த சாவியை வச்சு அந்த கேட்டை ஓப்பன் பண்றதுக்காக ட்ரை பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல இவனுக்கு பயம் வந்துடுது. இதனால நமக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அவன் பயந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அந்த சமயம் ஹீரோயின் அந்த கதவை உடைக்கிறதுக்காக ஒரு சுத்தி வச்சு தட்டிக்கிட்டு இருக்க. கரெக்டா அங்க இருக்க அந்த இன்சார்ஜ் எல்லாம் எழுந்து வந்துடுறாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி தப்பு பண்ணணும்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போய் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்திக்கு மொட்டை அடிச்சிருப்பாங்களா அதே மாதிரி இவன் முடியும் வெட்டி விட்டுறாங்க. பத்தாவதுக்கு இவளை அடிச்சு கொடுமைப்படுத்தி இருப்பாங்க மாதிரி தெரியுது. ஹீரோயினோட முகம் எல்லாம் காயமா இருக்கு. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போயிடுது. இவங்க மறுபடியும் இங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணவே இல்லை. இங்க இருக்க இந்த பொண்ணுங்களோட வேலையெல்லாம் சுலபமாக்குறதுக்காக 3 வாஷிங் மிஷினை வாங்குறாங்க. இதனால இவங்களுக்கு வேலை செய்யற அந்த நேரம் ரொம்ப குறையுது. அது போக இங்க இருக்கிற பெண்களை எல்லாம் பணத்துக்காக யாரோ ஒருத்தர் கூட இவங்க எந்த பொண்ணை செலக்ட் பண்றாங்களோ அவங்க ஒரு நைட் ஸ்டே பண்ணும். அப்படிதான் இன்னசென்ட்டா ஒரு லேடி இருந்திருப்பாங்க. அவங்கள இந்த சிஸ்டர் செலக்ட் பண்றாங்க. இவங்களால இதை ஏத்துக்கவே முடியல. எப்படியும் நாளைக்கு நம்ம இவங்க சொல்ற அந்த இடத்துக்கு
உடம்புக்கு போக கூடாதுங்கிறதுக்காகவே வலிய காய்ச்சல் வர்றதுக்காக ஏதோ ஈர துணியா நினைச்சு இவங்களோட உடம்புக்குள்ள வச்சுக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த நாள் இவங்களால எழுந்திருக்கவே முடியல. அந்த அளவுக்கு உடம்பு ஃபுல்லா காய்ச்சல் நெருப்பு மாதிரி கொதிக்க அங்க மார்கரெட் அப்படிங்கிற அவ லேடி தான் இவங்கள கைத்தாங்களா கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறாங்க. அப்போ அவங்க கழுத்துல ஒரு செயின் இருக்கும். அந்த செயின் கீழே விழுந்திருக்கும். அதை ஹீரோயின் எடுத்து வைக்கிறாங்க. அந்த பெட்ல உட்காந்து பார்க்கும்போது செயினை காணும். அதனால இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த சென்டிமெண்டா கொஞ்சம் வச்சுட்டு இருந்திருப்பாங்க மாதிரி தெரியுது. இவங்களை மட்டும் இங்கே பெட்ல விட்டு மத்த லேடிஸ் எல்லாம் அங்க துணி காய போறதுக்காக போறாங்க. அப்போ அந்த ரோஸ் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஏத்தாப்புல எப்பவுமே அந்த இன்னசென்ட் லேடியோட தங்கச்சியும் அந்த சின்ன பையனும் வருவாங்க அவங்கள பாக்குறதுக்காக. அவங்க இல்லங்கிறத தெரிஞ்சுட்டு ரொம்ப ஏமாற்றமா அங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி செய்யலே சொல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. அந்த இன்னசென்ட் லேடி என்னதான் உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்டிங்க போட்டாலும் கூட இங்க இருக்கவங்க அவங்கள விடுற மாதிரி தெரியல. அவங்களுக்கு நடந்த இந்த கொடுமையை நினைச்சு அவங்க அழுதுகிட்டு இருக்கேன். அவங்க ஒரு முடிவு பண்றாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம உயிரோடு இருக்கல அர்த்தமே இல்லைன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்க போயிட்டாங்க மாதிரி தெரியுது. அவங்க பக்கத்துல தூங்கிட்டு இருக்க அந்த மார்கரிட்டா அப்படிங்கிற ஒருத்தி எழுந்து பாக்குறா. இவங்க அந்த பெட்ல காணும். ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாத்தையும் எழுப்பி போய் பார்த்தா இவங்க சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. நல்ல வேலை எதுவும் நடக்காம இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை காப்பாத்திட்டாங்க. இவங்க எல்லாருமே கடுமையான மன அழுத்தத்தில் இருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு விளையாட்டு போட்டி மாதிரி ஒன்று நடத்துறாங்க. நம்ம ஒரு பொங்கல் திருவிழா எல்லாம் நடத்துவாங்கல்ல அந்த மாதிரி ஜம்பிங் ரன்னிங்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கும் கொஞ்சம் புத்துணர்ச்சியா மாறிட்ட மாதிரி தான் தெரியுது. அப்போ அந்த மார்கரெட்டாங்கிறவ இங்க இருந்து எப்படி அதை தப்பிச்சே ஆகணுங்கிற ஒரு பிளான்ல இருக்க மாதிரி தெரியுது. அவ அந்த காட்டுக்குள்ள போறா. அங்க போயிட்டு இவளோட கைப்படாம ஏதோ ஒரு செடியை புடுங்கி அதை இங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கா. இந்த இடத்துல இருந்து வெளியே போறதுக்காக ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்ல இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி ஒரு யோசனை வந்தாலும் கூட அந்த சமயம் சடனா அங்க யாரோ வந்துட இவங்க முயற்சியை கைவிட்டுட்டு திரும்பவும் அந்த இடத்துக்கே போயிடுறா. அடுத்த நாள் பிரேயர் முடிஞ்சு வெளியே வரும்போது ஹீரோயின் கிட்ட தான் அந்த செயின் இருக்கிறத அந்த ரோஸ் அப்படிங்கிற அந்த ஒருத்தி நோட் பண்றா. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த செயினை நீ வச்சுக்கிட்டே அவங்க கிட்ட கொடுக்காம இருந்திருக்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அந்த செயினை புடிங்கிட்டு போயிடுறாங்க. அங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று நடத்துறாங்க. அதுக்காக இங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு அவுட் ஆஃப் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போக அந்த ஃபாதர்ஸ் எல்லாம் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் ரொம்ப அரிப்பெடுக்க ஆரம்பிக்குது. அதனால அவங்க சொரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி வீசி எரிஞ்சு அரகுற துணியோட ஓடிட்டு இருக்கானுங்க. இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தா அந்த மார்கரெட் அப்படிங்கிற ஒருத்தி அந்த அரிப்பு செடியை கொண்டு வந்து இந்த துணியை துவைக்கும் போது அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டிருப்ப மாதிரி தெரியும். இந்த பக்கம் பார்த்தா அந்த இன்னசென்ட்டாக அந்த லேடி இவங்க எல்லாருமே கடவுள் பேர்ல மனிதர்களை ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி வெட்ட வெளியா சொல்லிட இதெல்லாம் பாக்குற அவங்க எல்லாரும் ரொம்ப கோவப்படுறாங்க. அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களை ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து இவங்களுக்கு என்ன நடந்துச்சு இவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் தெரியல. மீதி இருக்க எல்லாருமே இந்த ஹோம்ல தான் இருக்காங்க. ஒரு நாள் இந்த மார்கரெட்டோட தம்பி அங்க வரான். அவன் கையில ஒரு லெட்டர் இருக்கு. இதுக்கு மேலயும் இங்க என்னோட அக்கா இருக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி எங்க அப்பா கொடுத்திருக்காரு அப்படின்னு அந்த லெட்டரை காமிச்சிட்டு இவங்களை அங்கிருந்து கூட்டு போயிடறான். இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கும் அந்த ரோஸ் அப்படிங்கிற அவங்களுக்கும் ரொம்ப ஏக்கமா இருக்கு. நம்ம எப்ப இங்க இருந்து வெளியே போக போறோம், ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ போறோம் அப்படிங்கிற மாதிரி அதை நினைச்சு அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இங்க இருக்க அந்த லேடிஸ்க்கெல்லாம் இன்சார்ஜா ஒரு லேடி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லாம ஆயிட ஹீரோயின் தான் அவங்கள டேக் கேர் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ரோஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா அங்க இருக்க அந்த இன்சார்ஜ் கிட்ட போய் எப்படியாவது இங்க இருந்து என்ன வெளியே அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி நினைச்சு போக இவங்க சொல்ற எந்த விஷயத்தையுமே அவங்க கேட்கற மாதிரி இல்ல. அவங்க ஏதோ ஒரு சாவியை தொலைச்சிட்டாங்க, அதை கண்டுபிடிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த ரோஸும் அதை தேடி பாக்குறாங்க. பட் அவங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல அந்த சாவியை இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி தெரியுது. ஆனா அதை இவங்க சீக்கிரட்டா எடுத்து வச்சுக்கிட்டு சாவி கிடைக்கலன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவ்வளவு அறக்க பறக்க இந்த சாவி தேடிட்டு இருக்காங்களே, அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா ஏதோ சீக்கிரட்டா ஒரு லாக்கர்ல பணம் எல்லாம் வச்சிருப்பாங்க மாதிரி இருக்கு. அந்த பணத்தை எல்லாம் எடுக்கணும்னு சொன்னா இந்த சாவி இருந்தா மட்டும்தான் இவங்களால எடுக்க முடியும். அடுத்த நாள் கார்டன் ஏரியால அந்த துணியெல்லாம் காய போட்டு இருக்கும்போது அந்த இன்னசென்ட் லேடி தேடி அவளோட தங்கச்சியும் அந்த சின்ன பையனும் வருவாங்க. அந்த கேட்டு கிட்ட அவங்க நின்னுகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ரோஸுக்கு என்ன சொல்றேனே தெரியல. பேசாம இங்க நடந்த அந்த உண்மையை சொல்லிடலாங்கிறதுக்காக அங்க பக்கத்துல போக பார்க்க சடனா ஒரு சிஸ்டர் வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த இன்சார்ஜ் கிட்ட கொண்டு போய் இவளை விட்டுற நீ என்ன தைரியம் இருந்தா இந்த உண்மையை சொல்ல பார்த்திருப்பேன்னு சொல்லி பெரம்ப வச்சு அவளை அநியாயத்துக்கு கொடூரமா அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. இதை எப்படியா தடுக்கணுமேனு சொல்லி அந்த சூப்பர்வைசர் லேடி ஒரு இருந்திருப்பாங்க. அவங்க ஹீரோயின் தான் பாத்துட்டு இருந்திருப்பா. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி இந்த இன்சார்ஜ் கிட்ட சொல்ல அவன் அதை கூட கண்டுக்கவே இல்லை. இந்த ரோஸை தான் அவ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வருது. எத்தனை நாளைக்கு இந்த கொடுமையை நம்ம தாங்கிட்டு இருக்கிறது, இதுக்கு மேலே நம்ம இங்க இருக்க கூடாது, எப்படியாவது தப்பிச்சே ஆகணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் போடுறாங்க. அன்னைக்கு நைட்டே இங்க இருந்து எஸ்கேப் ஆக வெளியே வந்துகிட்டு இருக்க அந்த சாவியும் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. கரெக்டா அந்த சிஸ்டர் இங்க வந்துடுறா. இவங்களை இங்க இருந்து தப்பிக்க வர மாதிரி தெரியும். அவங்க கழுத்துல ஒரு கத்தியை வைக்க அப்போ அந்த ரோஸ் கிட்ட தான் அந்த பண லாக்கரோட சாவி இருந்திருக்கும். இந்த சாவியை உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க எங்க ரெண்டு பேர்த்தையும் இங்க தப்பிக்க விட்டா மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் அமைதியா இருக்க அந்த சாவியை கொடுத்துட்டு இவங்க எஸ்கேப் ஆகி வர இன்னொரு தீ இவ்வளவு பிடிச்சி லாக் பண்ணிடுறா. அப்போ அங்க ஏதோ ஒரு குத்து வழக்க மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்து இவளை அடி தள்ளிட்டு இந்த இடத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க. சுதந்திரமான காத்தை இப்பதான் இவங்க சுவாசிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த காஸ்டியூம் வந்து அங்க கொடுத்த அந்த ட்ரெஸ் தான் இவங்க போட்டு வந்திருப்பாங்க. ஒரு லேடி கிட்ட போய் இவங்க நடந்த அந்த உண்மையெல்லாம் சொல்லி ஒரு ஹெல்ப் கேட்க அவங்களும் அவங்களோட ட்ரெஸ்ஸை கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வாழ்க்கையை தனித்தனியா பார்த்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவ ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸரா இருக்கா. அவ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது ரெண்டு சிஸ்டர் பாக்குறா. அது யாருன்னு பார்த்தா இவங்க தங்கி இருந்த அந்த இடத்துல இருந்தவங்க தான். அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க இது ஹீரோயின் தான் சொல்லி. பட் இருந்தாலும் இப்போ அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பீங்கன்னு சொல்லி வேணும்னே அவங்களுக்கு முன்னால அந்த முடியெல்லாம் களைச்சு விட்டு உங்களால என்ன இப்ப என்ன பண்ண முடியும்
அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க.